மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வார்த்தையை கொடுக்க கொடுத்த இந்த கிருபைக்கா கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்க நாம் போவோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். ஏன்னா நிறைய வசனம் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம போவோம். சங்கீதம் 34ல 12 வாசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேகமா எடுங்க. இல்லைன்னா எனக்கு என்ன கவனிங்க. நான் வாசிக்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இங்க எப்படி ஆரம்பிக்குது? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அதாவது நன்மையை காண வேண்டும் என்று விரும்புறீங்களா? உங்க நாட்கள் வந்து நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? அதாவது நல்ல நாட்களாக நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரு 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 நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்புறம் போட்டிருக்கு அடுத்த வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நான் அந்த கடைசி பகுதிய காண்பிக்க இருக்கிறேன். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். இந்த வேளையில இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. உங்க வீட்டுல சமாதானம் உண்டாவதாக. உங்க வேலையில சமாதானம் உண்டாவதாக. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வாழ்க்கையில அந்த சமாதானத்துக்கும் நம்ம சமாதானத்துக்கும் நன்மையுள்ள வாழ்க்கையாகவும் நீடித்த நாட்களாக இருப்பதற்கு பெரிய சம்பந்தம். இன்னைக்கு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சரீர பிரகாரமான பிரச்சனைகள் இந்த உலகத்துல வருது. சரியா? நம்ம அடிக்கடி பாடுறோம் இல்லையா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருவார்ன்னு சொல்றோம். ஆனா இயேசு பெற்றுக் கொண்ட சில பேர் இன்னைக்கு வாழ்க்கையில அவங்களுமே ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஆனா நம்ம தான் சொல்றோம், நீ தேடுற நிம்மதி இயேசு தருவார்ன்னு சொல்றோம். உண்மைதான். அத நான் காண்பிக்க இருக்கிறேன். அதை எப்படி அனுபவிக்கிறது? அந்த சமாதானத்த நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால, அது எப்படி சரீரப்பிரகாரமான பாதிப்ப உண்டாக்குது. இந்த பிளட் பிரஷர்லாம் சொல்றாங்க இல்லையா? இது சின்ன வயசுலலாம் வந்துருது. சில இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்துருது. நெறைய இவ்வளவு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கூட, இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத இத நம்ம இன்னைக்கு இந்த இந்த சத்தியத்த கொஞ்சம் பொறுமையா கவனிப்போமானால், நான் சொல்றேன் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஆ எல்லா சூழலும் நமக்கு வெற்றி உண்டாகும். பாருங்க, இந்த எல்லாம் சொல்லுங்க சமாதானம். சமாதானம் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ள கொடிய பிடிச்சுக்கிட்டு அப்படியே சமாதானம் ஆகுற மாரி, அந்த அந்த மாரி தோணும் இல்லையா? ஆனா நான் சொல்றேன் சமாதானம்ன்றது ஒரு பெரிய ஆயுதம். சமாதானம் என்பது பெரிய ஒரு ஆயுதம் பாருங்களேன். அங்க வாசிப்போம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானம்னு சொன்ன உடனே என்ன தோணுது? ஒரு மாரி அமைதியா, சாந்தியா அப்படி தோணுது இல்லையா? ஆனா ரோமர் 16:20ல நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென். அங்க போட்டிருக்கு. எந்த தேவன் வந்து சாத்தான நசுக்கி போடுவார்ன்னு கேட்டா, ஏற்கனவே சிலுவையில நசுக்கி போட்டிருக்கிறார். ஆனா இங்க மறுபடியும் ஒரு காரியம் நடக்குது. நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையில வந்து அங்க பிசாசு தோல்விய வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும். இயேசு சிலுவையில வந்து பிசாச ஜெயித்து விட்டார். சரியா? அவன் தலைய நசுக்கிட்டார். ரொம்ப கவனிப்போம். ஆனா இன்னைக்கு நாம என்ன ஒரு யுத்தத்த பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாம அவங்ககிட்ட சண்டை போடுறதில்ல. இயேசு வந்து சிலுவையில சம்பாதித்த வெற்றிய நாம வந்து நிலைநிறுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒருபோதும் நாம சண்டை போடும்படி அழைக்கப்படல. ஏற்கனவே இன்னைக்கு நீங்க இந்த காலை வேளையில இந்த வேலைய கூட கடந்து போகிற எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அது ஒருவேளை குடும்பத்துல ஒரு ஒரு குழப்பமா இருக்கலாம். அல்லது ஒரு தொழில்ல, ஒரு வேலையில, ஒரு ஊழியத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் சொல்றேன், அதுல வந்து வெற்றி உண்டாகிறது இயேசு நாமத்தினால. ஏன்னா, அதுல ஏற்கனவே வெற்றிய சிலுவையில இயேசு சம்பாதித்து வைத்து விட்டார். இப்ப அத நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்க போட்டிருக்குது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எப்படி போட்டிருக்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த தேவன போடுவீங்க? நான் போட்டிருப்பேன். பயங்கரமான தேவன், வல்லமையான தேவன். அவர் என்ன செய்வாரு? அவர் தான் வந்து சாத்தான போட்டிருக்கு. ஆனா எப்படி போட்டிருக்கு? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார். அவர் நசுக்கிட்டாரு. இப்ப ஆனா அவன் நமக்கு என்ன நமக்கு 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 நம்ம வாழ்க்கையிலே அவன் என்ன செய்யப்படணும்? மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு கேட்டா, அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று
நாம வந்து சமாதானமா இருப்பது. எத்தன பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வாழ்க்கையில அ இப்ப இப்ப நெறைய பேர் யோசிக்கிறாங்க. சமாதானம் சொன்ன உடனே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. சமாதானம்னு சொன்ன உடனே என்ன நெனைக்கிறாங்க? கொடைக்கானல் போயிரணும், ஊட்டிக்கு போயிரணும் அல்லது எங்கேயாவது மலைக்கு போயிரணும், இமயமலைக்கு போயிரணும். எதுவுமே தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க பாருங்க. அப்படி கிடையாது. வேதம் வந்து அந்த சமாதானத்த சொல்லல. நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கும்போது கூட, அங்க வந்து சமாதானமான நிலையில இருக்க முடியும். இப்ப இந்த சமயத்துல நீங்க வந்து ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசு இருந்தது போலவே நீங்களும் நானும் இருக்க முடியும். அப்படி இருந்து தான் வெற்றிய சுதந்திரிக்கணும். நாம பதறதுனால சுதந்திரிக்கிறது கிடையாது. நாம வந்து இருதயத்துல சமாதானம் என்கிற நிலைய நம்ம மெயின்டெயின் பண்றனால தான் அத அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில பாருங்க, ஒண்ணு மாத்தி ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை எதிரான சூழ்நிலை வந்துட்டே இருக்கலாம். ஆனா வந்து ஒவ்வொன்னுக்கும் நம்ம பதறிக்கொண்டே இருப்போமானால், நம்ம வெற்றி அனுபவிக்க நம்ம வந்து அது நல்ல நாட்களா இருக்க முடியாது. அது அது சமாதானத்து நாட்களா இருக்க முடியாது. அது ஆரோக்கியத்த அனுபவிக்க முடியாது. அப்ப இது எப்படின்னு கத்துக்கொள்ளணும் பாருங்க. எத்தன பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? அப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் என்னவா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அத நான் அனுபவிக்கணும். கொஞ்சம் இயேசுவ சிந்திச்சு பாருங்களேன். இயேசுவ திட்டாத ஆள்களா? இயேசு வாங்காத திட்டா? இன்னைக்கு காலைல கூட யாராவது இந்த வேலையில கூட அங்க இரவு வேலையா? சரி, இந்த இரவு வேளையில கூட நீங்க வந்து சில பேருக்கு பெரிய பிரச்சனைன்னு கேட்டா, அவங்க என்ன பார்த்து அப்படி சொல்ட்டாங்க. இவங்க என்ன இப்படி சொல்ட்டாங்க. பெரிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டைக்குள்ள ஓடுறது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன அப்படி சொல்ட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்ட்டாங்க. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோன்னு நெனைக்கிறேன். இப்படிலாம் வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா நீங்க இயேசுவோட வாழ்க்கைய நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இயேசு வந்து அந்த 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 கூல்னஸ் அந்த சமாதானத்த இழந்திருக்காருன்னு கேட்டா கிடையவே கிடையாது. கரெக்ட்டா? நம்மள விட நாம சந்திச்ச சொந்தக்காரங்கள விட, நாம சந்திச்ச எதிரிகள விட, அவர் சந்திச்ச எதிரிகள் ரொம்ப பயங்கரமான ஆள். மதபோதகர்கள சந்திச்சாரு. ஆனா அவங்க மத்தியில கூட அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப சமாதானமா இருந்தாரு. என்ன செய்யணுமோ அத செய்து முடித்தார். ஏங்க எல்லா ரீதியிலயும் அவர் வந்து எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். எல்லா விதமான ரீதியிலயும் அவருக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க பர்ப்பஸாவே வந்தானுங்க பாருங்க. கேள்வி கேட்கும்போதே அவர வந்து ட்விஸ்ட் பண்ணணும். அவர கோபப்படுத்தணும். அவர வந்து ஏதாவது தப்பா சொல்ல வைக்கின்றதுக்காகவே வந்து பேசுவானுங்க. அவரோட பிறப்ப தப்பா பேசுனாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுனாங்க. எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனா எல்லா ரீதியிலும், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் இயேசு சமாதானமாக இருந்து, பிதா எதை சொன்னாரோ அதை செய்து முடித்தார். அவரு அவர் செய்ய நினைக்கிறத யாரும் தடுக்க முடியல. அவர் சிலுவைக்கு போறதுன்றது வேற. ஆனா இந்த பூமியில பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்ப அந்த சமாதானத்த நான் அனுபவிக்க முடியுமா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, ஓகே. அப்ப முதல்ல நம்ம அத சில ஃபண்டமெண்டலான விஷயத்த அடிப்படையான காரியத்த நம்ம பார்ப்போம். அந்த அந்த சமாதானம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா, நீங்க உலகத்துல போய் கேட்டீங்கன்னா, சமாதானம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ரூ. 200 டிக்கெட் குடுத்து சினிமாக்கு போனா சமாதானம் வந்துரும். 3 மணி நேரம். கரெக்ட்டா? அவங்க சொல்ற சமாதானம் ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்தா சமாதானம் வந்துரும். அப்படி இல்லன்னா ஒரு பீச்ல போய் உட்கார்ந்தா சமாதானம் வந்துரும். அப்படியே போய் அங்க அங்க மலைய பார்த்துட்டு, அந்த கடல பார்த்துட்டு உட்கார்ந்தா சமாதானம் வந்துரும். அது போயிட்டு முடிச்சு வெளிய வந்த பிறகு என்ன செய்யும்? திரும்ப அது அது அப்படிதான் இருக்கும். மாறாது. உலகம் குடுக்குற சமாதானம் அப்படிதான் இருக்கு பாருங்க. சூழல் நல்லா இருந்தா தான் சமாதானமா இருக்குது. இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா இயேசு ஆனா மெய்யான சமாதானம் எப்படி வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. அத பார்த்துட்டு நம்ம பிராக்டிகலா சில விஷயத்த பார்த்து முடிப்போம். மணி கரெக்ட்டா 7 ஆகுது. நான் 7:30க்கு ஃபுல்லா முடிச்சிருவேன். எப்படி காண்பிக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 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 உலகத்த பொறுத்தவரைக்கும் சமாதானம் சொல்லும்போது நம்ம தோன்றோம் இல்லையா? என்னடா இயேசு ஏத்துக்கிட்டு நம்ம கூட ரொம்ப சமாதானம் இல்லாம இருக்கு. அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்களே! அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாரி. சரியா? ஓகே. நான் சொல்றேன், மெய்யான சமாதானம் நமக்குள்ள தான் இருக்குது. ஆமென். நீங்க அவங்கள பார்த்து யோசிக்காதீங்க. அவங்க அவங்க மெய்யானாலே உங்களுக்கு தெரியாது. அவங்கட்ட என்ன வேணா இருக்கலாம். ஆனா மெய்யான சமாதானம் அவங்கட்ட இல்ல. மறுபடியும் சொல்றேன். மெய்யான சமாதானம் அவரிடத்துல இல்லை. நமக்குள்ள தான் மெய்யான சமாதானம் இருக்கிறது. ஆமென். அது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். அது வந்து நான் சொல்றேன் சமாதானம் விலையேற பெற்றது. சமாதானம் விலையேற பெற்றது. கவனிங்களேன். இப்படி சொல்றேனே. அதாவது அ விலையேற பெற்றது. சரி நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல ஏன் சமாதானம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வாசிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த வாசிக்கிறேன். ஏசாயா 59:2 நான் எடுத்துட்டு வேகமா வாசித்துருவேன். நீங்க அப்படி கவனிச்சுட்டே வாங்க. ஏங்க சமாதானம் இல்ல அப்படின்னு வாசித்தீங்கன்னா, அங்க நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம் முதல் பகுதி. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. முதல்ல சமாதானம்ன்றது வந்து
இந்த மென்டலா இருக்கிற ஒரு பீஸ் கிடையாது. நிம்மதி கிடையாது. இங்க வந்து போட்டிருக்கு, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷன் தேவன விட்டு பிரிஞ்சு இருக்கிறான். ஒரு 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 காரியம் வந்து எங்கிருந்து உண்டாக்கப்பட்டதோ, அங்க தொடர்ந்து இருக்கும்போது தான் அது சமாதானமா இருக்க முடியும். ஒரு மீன் இருக்கு அப்படின்னா, அது எங்க இருக்கணும்? தண்ணீல இருக்கணும். ஒரு மரம் இருந்தா அது நிலத்துல இருக்கணும். அதே போல மனுஷன் எங்க இருக்கணும்? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஆனா என்னைக்கு மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சானோ, அன்னைக்கே சமாதானம் இல்லை. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த காலை வேள இப்ப இந்த வேலை கூட எலான் மஸ்க் எடுத்துக்கங்க. உலகம் என்னென்னமோ செய்றான் இல்லையா எலான் மஸ்க் வந்து. நான் சொல்றேன் அவன்கிட்ட ஒருவேளை ஏசி இல்ல அப்படின்னா, அவன்கிட்ட சமாதானம் இல்லை. தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன இல்ல? தொடர்பே இல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தவன். ஆனா பாவத்து நிமித்தமாக மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன இல்ல? தொடர்பே இல்லாம போச்சு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும், உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. முதல் விஷயம் மனுக்குலத்துக்கும் தேவனுக்குமே பீஸ் இல்ல. தேவனுக்கு இப்ப நம்ம இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானமா இருக்கணும். பெற்றோருக்கு பிள்ளை சமாதானமா இருக்கணும். இந்த ஹரிசானலா பேசுறோம் இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள, இந்த சொந்தக்காரங்க மத்தியில சமாதானம், இந்த வேலையில சமாதானம், இந்த ஹரிசானலா பேசுறோம். முதல்ல விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிகளா ஆரம்பிக்கணும். மனுஷனுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்குதா? இந்த காலவெளியில உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்குதா? முதல்ல அங்கதான் ஆரம்பிக்குது. சமாதானம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆவியில ஆரம்பிக்கிறது. வெளிய இருக்காது. பாருங்க, நீங்க வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்ல சந்தோஷமா போவீங்க. நமக்குன்னே வருவானுங்க. கரெக்ட்டா பைபிள்லாம் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தாவே அப்படின்னு போவீங்க. சரியா? அங்க வர்ற சூழ்நிலையும், அங்க வர்ற பிரச்சனையும், அங்க மத்தவங்க பேசுற பேச்சும், சில உறவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நல்லபடியா நடப்போம். ஆனா, ஒரு தேவையில்லாம ஒரு ஒரு காரியத்த சொல்லி நம்மள தப்பா சொல்லுவாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படி செஞ்சிருக்கவே மாட்டோம். இப்படி நம்முடைய சமாதானத்த கெடுக்கிறதுக்காக ஏதாவது வழியில காரியம் நடந்துட்டே இருக்குது. நான் கேட்கிறேன், இப்ப ஒவ்வொன்னுக்கும் நீங்க சமாதானத்த இழக்க போறீங்களா? அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். உங்க சமாதானம் வந்து வெளிய பொறுத்து கிடையாது. உங்க சமாதானம் எங்க இருக்குது முதல்ல? உள்ள இருக்குது. உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில சமாதானம் இருக்கிறதா? நான் சொல்றேன் இருக்குது முதல்ல. சரியா? அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்த யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்க. ஏசாயா 53:5. ஏசாயா நம்முடைய 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு ஆ, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய ஆ, தழும்புகளால் குணமாகிறோம். ஆ பாருங்களேன். முதல்ல நமக்கும் கடவுளுக்கும் மத்தியில என்ன இருக்கு கேட்டா, அக்கிரமங்கள் இருக்குது. பாவங்கள் இருந்துச்சு நம்ம வாசிச்சோம். அதான் பிரிவினை உண்டாக்குச்சாம். இப்ப தேவன் தமது குமாரன இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அனுப்புனதுக்கு முக்கியமான நோக்கம் கேட்டீங்கன்னா, அந்த பாவத்த தண்டிக்கணும். எப்பா இந்த பாவமும், இந்த அக்கிரமும் தான் ஆதாம் செஞ்ச பாவம் தான், அது வந்து என்ன செய்யுது? உனக்கு எனக்கு மத்தியில ஒரு பிரிவினை உண்டாக்குது. முதல்ல நான் அத என்ன செய்யணும்? அத தண்டிக்கணும். அது 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 தண்டிக்கப்படணும். அப்படி தண்டிக்கப்படுறதுக்காக தான் இயேசு அனுப்பிச்சாரு பாருங்க. அப்படி அங்க போட்டிருக்கு, நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு சமாதானத்த அனுபவிக்கணுமா? அ தேவன் தமது குமாரன் அனுப்பி அல்லது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் சிலுவைக்கு போய் அங்க போய் அடிக்கப்படுறாரு. நீங்கள் நானும் செஞ்ச பாவங்களுக்காக அடிக்கப்படுகிறார், காயப்படுகிறார், அங்க நொறுக்கப்படுகிறார். தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எல்லா தண்டனையும் முற்றிலும் அவர் ஏற்றுக்கொள்கிறாருங்க. உங்களுக்கு தண்டனை இல்ல. இப்ப அப்படி சிலுவையில போய் அவர் தண்டிக்கப்படுறதுனால நடக்கிற முதல் காரியத்த அங்க வாசிங்க. அங்க போட்டிருக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. முதல்ல இங்க இருக்க அத்தனை பேர் நம்புறீங்க. என்ன நம்புறோம்? சிலுவையில இயேசு எனக்காக பாடுபட்டாருங்க. அழுகுறோம், எல்லாம் செய்றோம். ஆனா அது எதுக்காகன்னு கேட்டா, முதல் விஷயம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசு மேல் வந்தது. பாருங்க, அ இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு சமாதானம். மறுபடியும் சொல்றேன். இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப முதல்ல அந்த பாவத்த அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து நம்ம மத்தியில இருக்கிற அந்த பாவத்த நீக்குறார். அதுக்காக தண்டிக்கப்படுறாரு. இப்ப அ அதனால தான் பாருங்க வேதம் சொல்லுது, இயேசுவோட பிறப்ப பத்தி பேசும்போது அங்க போட்டிருக்கு வாசிங்க. ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6 நான் வாசிக்கிறேன். பொறுமையா கவனிங்க.
ஏசாயா 9:6 சமாதானம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். நான் நமக்கு வாசிக்கிறேன். ஒரு பாலகன் நமக்கு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆ, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ம். நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆ அப்ப இயேசுவோட பிறப்ப பத்தி பேசும்போது, இயேசு யாரா? அதிசயமானவரு, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இன்னும் முக்கியமானது சமாதான பிரபு. அப்ப இயேசு வந்து இயேசுக்குள்ள தான் இயேசுவ தான் அனுப்பிச்சு, நம்முடைய பாவத்த அவர் மேல சுமத்தி, அவர் மூலமா தான் நமக்கு சமாதானம் வருகிறது. இயேசு உள்ள பிறந்திருக்காருன்னா என்ன வந்திருக்குன்னு அர்த்தம்? சமாதானம் வந்திருக்குன்னு அர்த்தம். அங்க போட்டிருக்கு. அடுத்த வசனத்த வாசிங்க. 7ஆம் வசனத்த 7வது வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆ பாருங்க என்னைக்கு அவருடைய அரசாங்கம், கர்த்தத்துவம்னு அரசாங்கம் பாருங்க. என்னைக்கு அவர் ராஜ்யம் நமக்குள்ள வந்துச்சோ, இப்போ ஒரு விஷயம் சொல்லுது. அது உண்டாக்குற அதனோட சமாதானத்துக்கும் முடிவில்லை. நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும். என்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வந்தாரோ, முதல்ல ஆவியில சமாதானம் வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அந்த சமாதானம் என்ன செய்யும்? பெருகும். அவர் சமாதானத்தை பெருகச் செய்கிற தேவன். ஆமென். அப்ப முதல்ல இங்க பாத்தீங்கன்னா, ஆ அ இயேசு வந்து நம்முடைய பாவங்கள சுமந்து அதுக்காக தண்டிக்கப்பட்டதுனால, நமக்கு அந்த வசனத்த மறக்காதீங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. இப்ப ரூ. 200 டிக்கெட் குடுத்து சினிமாக்கு போனா சமாதானம் வருமான்னு கேட்டா, அது தப்பு. பீச்சுக்கு போனா சமாதானம் வருமா? நம்ம வந்து எங்கேயாவது ஃபாரின்ல போய் அங்க போய் தூரமா உட்கார்ந்துட்டா சமாதானம் வருமா? மலைக்கு மேல உட்கார்ந்து சமாதானம் வருமான்னு கேட்டா, ஏங்க கடவுளே இந்த பூமியில வந்து பாவத்த சுமந்து, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தத்த சிந்தி சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். ரொம்ப விலையேறப்பெற்ற ஒன்று. சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சரியா? பாருங்க நல்லா கவனிங்க. நல்லா யோசித்துக் கொள்ளுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில இது வந்து ஒரு விழுந்து போன உலகம். இந்த விழுந்து போன உலகத்துல நம்ம நாட்கள் நல்ல நாட்களா இருக்கும். ஆனா சில வேளைகள்ல எதிரான சூழலை சந்திக்கும்போது நாம ரொம்ப அப்செட் ஆனோம் அப்படின்னா, மேற்கொள்ள முடியாது. அது வந்து நம்முடைய மனத, சரீரத்த எல்லாவற்றையும் பாதிக்கும். ஆகவே தேவ சமாதானத்த அதன் மத்தியில அனுபவிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆழமா நம்பணும். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி தண்டனை அவர் மேல் வந்தது. அப்ப நான் நான் சமாதானமா தான் இருப்பேன். எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது. இயேசுவின் சமாதானம் இருக்கிறது. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ரொம்ப அது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இருந்து சமாதானம் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. சமாதானம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா சமாதானம் ரொம்ப காஸ்ட்லியான இருக்கு பாருங்க. அத வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்த வாசிங்க. கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20 யாராவது வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆ பாருங்களேன், எப்படி அழகா போட்டிருக்கு. கவனிச்சு வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஆமென். பாருங்க சார், சமாதானத்தை எப்படி சம்பாதிச்சிருக்காரு? இ சமாதானத்தோட விலை என்னன்னு கேட்டா, சிலுவையில சிந்தின ரத்தம் தான் சமாதானத்தோட விலை. ஆமென். அவ்வளவு இயேசுவின் ரத்தத்துக்கு விலை சொல்ல முடியுமா? போட்டிருக்கு வெள்ளியினாலும், பொன்னினாலும் அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அந்திருக்கிறீர்களே அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு பொன்னையும் குடுத்து, எவ்வளவு வெள்ளியும் குடுத்து சமாதானத்த சம்பாதிக்க முடியாது. எவ்வளவோ பொன்னு இருந்து, வெள்ளி இருந்து சமாதானம் வரப்போறது கிடையாது. ஒரு பீஸ் அது வந்து தேவன் தருகிறார். அது எப்படி சம்பாதிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சம்பாதிச்சிருக்கிறாரு. எப்படி என்ன என்ன சமாதானமா? அத வாசிங்க அங்க போட்டிருக்கு. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நான் சொன்னேன் இல்லையா உங்கட்ட, முதல்ல சமாதானம் எங்க இல்லன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு தேவனுக்குமே சமாதானம் இல்ல. ஆனா, சிலுவையில இயேசு ரத்தத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்தில் உள்ளவைகளையும், பரலோகத்தில் உள்ளவைகளையும் இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார். சில பேர் யோசிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் கர்த்தர் கொஞ்சம் இந்த பஸ் வந்து டைம் ஆயிடுச்சுன்னா போதும். ஆண்டவர் என் மேல கோவமா இருக்காரு. ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா போதும். முதல்ல யோசிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னமோ வச்சு செய்றாரு. நம்மள வந்து நம்ம என்னமோ பண்ணதுக்கு என்னமோ பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இல்ல இல்ல அருமையானவர்களே. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக
உங்களை தமக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. தேவன் உங்க மேல கோபமா இல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில பஞ்சாயத்து இல்ல. போர் முடிந்தது. யுத்தம் முடிந்தது. பிர நமக்கு தேவனுக்கு பிரச்சனை இல்லங்க. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆமென். பைபிள் போட்டிருக்கு, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேலும் மனதில கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நான் உன் மேல சமாதானமா தான் இருப்பேன். எத்தன பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த காலை வேளையில ஏங்க யார் என் கூட சண்டை போட்டுருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஒண்ணு உறுதி. தேவன் என் மேல சமாதானமா இருக்காரு. ஆமென். எனக்கும் 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 தேவனுக்கும் மத்தியில சமாதானம் இருக்கிறது. இத நீங்க சம்பாதிக்கலங்க. இத நீங்க சம்பாதிக்கல. சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே இயேசு சம்பாதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? பிசாசு குடுக்குறான். தேவ அன்ப விட்டு பிரிக்கும்படி அவன் முயற்சி செய்ய பார்க்கிறான். அதனால இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவ வந்து அப்ப நம்ம கரெக்ட்டா அந்த பிரச்சனை மத்தியில போயி, கர்த்தர் தூரமா இருக்காருன்னு யோசிக்கவே கூடாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது? நிலை பெறவே நிலை பெறாது. இப்ப ரொம்ப முக்கியமானது நான் தேவன் பட்சமா நிக்க போறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க வாசிப்போம். அங்க போட்டு வாசிங்க. 21ஆம் வசனத்த வாசிங்க. இப்ப 21. முன்னே அந்நிய அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆ பாருங்க. ஒ தேவனையும் உங்களையும் அவர் ஒப்புரவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. வாங்கி விட்டீர்களா? அப்படின்னு போடல. என்ன போட்டிருக்குது? ஒப்புரவு ஆக்கினார். ஒப்புரவு ஆக்கினார். சமாதானம் ஆயிருச்சு. சண்டை இல்ல. இப்ப நெறைய சண்டை நடக்குது இல்லையா? பல தேசங்களுக்கு மத்தியில. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. சண்டையாவே இருக்குது. ஆனா தேவனுக்கு நமக்கு மத்தியில சண்டை இல்ல. ஒப்புரவாக்கிட்டாருங்க. அதுவும் எவ்வளவு பெரிய காரியம். முன்னே அந்நியராயும் மனதில சத்துருக்களாயும் இருந்த உங்கள என்ன பண்ணிட்டாராம்? பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தமக்கு முன்பாக நிறுத்திட்டார். எப்படி நிறுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, தமது மாம்ச சரீரத்தில் நடந்த மரணத்தினாலே. இந்த 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 ஜெப கூட்டத்துல இருக்கிற உங்கள பார்த்து நான் கேட்கிறேன். உங்க மனசு முதல்ல இயேசு செஞ்ச காரியங்கள மேன்மை பார்க்குதா? நீங்க அப்ரிசியேட் பண்றீங்களா? நீங்க ஒரு மெய்யான கிறிஸ்தவன்னா, நீங்க பண்ற ஜெபத்தையும், உபவாசத்தையும் மேன்மை பாராட்ட மாட்டீங்க. ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். இத யாராவது செய்ய முடியுமா? இத செய்ய வேற யாருக்கா தகுதி இருக்குதா? உங்கள குற்றமற்றவனாக, உங்கள கண்டிக்கப்படாதவனாக, உங்கள பரிசுத்தனாக வேற யாரால மாத்த முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் வந்து சிலுவையில இயேசு பண்ண காரியத்து மேல நம்ம வந்து அத உறுதியா பற்றிக் கொண்டோம்னா, நங்கூரமா இருக்கும். நீங்க வெளிய ஒரு பிரச்சனைய பார்த்துட்டு, ஐய்யய்யோ! இந்த ஆபீஸ்ல இந்த பிரச்சனை. அச்சச்சோ! அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சமாதானம் இருக்க முடியாது. இதுல இருக்கணும், இதுல இருக்கணும். சிலுவையிலே சிந்த ரத்தத்தினால சமாதானத்த உண்டாக்கி இருக்கிறாரு. நான் அந்த காலை வேளையில இயேசுவின் ரத்தத்த உங்க குடும்பத்துல தெளிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பிரிவு இருக்குதோ, அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்த தெளிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் சமாதான கேடு இருக்குதோ, அங்க ரத்தத்த நான் தெளிக்கிறேன். அந்த வேலை ரத்தத்த நான் தெளிக்கிறேன். உங்களுக்கும் உங்க பாஸ்க்கும் மத்தியில ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு சஞ்சலம், ரத்தத்த தெளிக்கிறேன். உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு கசப்பு, ரத்தத்த தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்த தெளிக்கிறேன். அது சமாதானத்தை உண்டாக்குகிறது. சமாதானத்தை உண்டாக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மாற்றத்த கர்த்தர் நடப்பிக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்த குடும்பத்துல தெளிக்கிறேன். ஊழியத்துல தெளிக்கிறேன். உங்களுக்கு உங்க ஊழியக்காரர் மத்தியில தெளிக்கிறேன். அந்த கசப்பு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்துல சமாதானம் உண்டாகிறது. ஒப்புரவு உண்டாகிறது. ஒப்புரவாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் நான் அந்த தப்ப செய்யவே இல்ல. ஆனா என் மேல கோவிச்சுக்கிட்டாங்க. என் மேல கோவமா இருக்கிறாங்க பாஸ்டர். இத நான் செய்யவே இல்ல. நான் சொல்றேன் இயேசுவின் ரத்தத்த தெளிக்கிறேன். அங்க சமாதானம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானம் உண்டாகிறது. இப்ப அங்க வாசிப்போம். அங்க போட்டிருக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்த வாசிங்க. திரும்ப இத உறுதிப்படுத்துவோம். சீக்கிரமா போங்க. ரோமர் 5:10. நாம் டைம் இருக்கு. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புருவாக்கப்பட பட்டோமேயானால் ஆ, ஒப்புருவாக்கப்பட்ட பின்
நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். முதல்ல இத நம்புங்க. முதல்ல தேவனுக்கு எப்படி இருந்தோம்? சத்துக்களா இருந்தோம். சத்துருக்களா இருக்கும்போது யார குடுத்தாரு? பெஸ்ட் கிஃப்ட்ட குடுத்தாரு. ஏங்க நாம நம்ம ஒரு சத்துருக்கு தண்ணி கூட குடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? சண்டைக்காரனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க வீட்ல தண்ணிய போய் குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடுக்க மாட்டாங்க. பக்கத்துல போவே மாட்டோம். ஆனா நம்ம தேவனுக்கு சத்துருக்களா பிறந்தோம். நமக்கு யார குடுத்தாராம்? தமது குமாரனே குடுத்திருக்காரு. மேல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பலனற்றா இருக்கையில, நம்ம பாவியா இருக்கையில கிறிஸ்து மரித்ததுனால தேவன் நம்ம மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில தான் அவர் தமது குமாரன மரணத்துக்கு ஒப்பு குடுத்தாருங்க. ஏங்க நம்ம எதிரியா இருந்தோம். யார்றா தேவன் அப்படி கேட்டோம். இந்த தேவன் இல்லன்னோம். கடவுளே இல்லன்னோம். அவனுக்கா அப்ப அவன் சொல்றதுக்கு முன்பாகவே தமது குமாரன குடுத்தாரு. கொடுத்து என்ன பண்ணிட்டாராம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். அப்ப இந்த வேளையில நான் கேட்கிறேன், எத்தன பேர் தேவனோட ஒப்புரவா இருக்கிறீங்க? சமாதானமா இருக்கிறீங்க? ஆமென். ஆக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல பாஸ்டர் நேத்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒரே படபடப்பா இருக்குது. நீங்க உங்க உணர்ச்சிய நம்பாதீங்க. கர்த்தர் வார்த்தைக்கு வாங்க. நீங்க ஃபீல் பண்றத நம்பாதீங்க. யாரு உங்க கூட சமாதானமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு உறுதி, உங்க கூட தேவன் சமாதானமா இருக்காருங்க. அதுக்காக இயேசு மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். திரும்ப வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் போங்க. ஒப்புரவாக்கப்பட்டீர்கள். அத மறந்துறாதீங்க. 2 கொரிந்தியர் 5 2 கொரிந்தியர் 5ல ஆம் பிரதர் 18ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். 2 கொரிந்தியர் 5:18 ஆ. 2 இவை இவை கொரிந்தியர் இவை 5:18 எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு அ கிறிஸ்துவைக் கொண்டு நம்மை உண்டு. தம்மோடு ஒப்புரவாக்கி, அ, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆ எப்படி நமக்கு ஆலோசனை குடுக்காரு பாருங்க. முதல்ல முதல்ல அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்கள தம்மோடு ஒப்புரவாக்கிட்டு, எப்பா பொண்ணு நீ ஊழியம் பண்ணன்னு செய்யி. ஒப்புரவாக்குன ஊழியத்த குடுத்திருக்காரு. உனக்கும் தேவனுக்கும் சண்டை இல்ல. சமாதானம், சமாதானம். வா தேவன்கிட்ட வா. ஏற்கனவே ரத்த செஞ்சுக்காரன் அப்படிப்பட்ட ஊழியத்த குடுத்திருக்காரு. அப்ப திரும்ப திரும்ப உங்க வலியுறுத்தப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நமக்கு மத்தியில என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்துருச்சு. அங்க கடைசி வசனத்த வாசிங்க. 21ஆம் வசனம் 21ஆம் வசனம். அ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆ எப்படி ரொம்ப முக்கியமான விஷயம். இத மட்டும் கவனிங்களேன். எப்படி ஒப்புரவாக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாவம் இருந்துச்சு. பாவம் அறியாத இயேசுவ நமக்காக பாவமாக்கி, நம்மை தேவ நீதியாக்கி, நம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். நம்மகிட்ட இல்லாத நீதிய அவரே கொடுத்து, ஈவாக கொடுத்து ஒப்புரவாக்கிட்டார். முதல்ல சமாதானம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நீதி வரணும். ஏன்னா பாவம் நீக்கப்பட்டு என்ன வரும்? நீதி வந்தா தான், தேவனுக்கு நம்ம மத்தியில என்ன வரும்? சமாதானம் உண்டாக முடியும். அப்ப நான் முதல்ல ஒரு விஷயத்த நீங்க நம்பணும். உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில பாவம் இல்ல. அது சிலுவையில இயேசு சுமந்து தண்டிக்கப்பட்டதுனால, நீங்க என்னவாக்கப்பட்டிருக்கீங்க? தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அதாவது விசுவாசத்துல நான் நம்புறேன். ஆமா, நான் பாவியா இருந்தேன். இப்ப நான் நம்புறேன். எனக்கா இயேசு தண்டிக்கப்பட்டிருக்காரு. நான் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கேன்றத நீங்க முதல்ல என்ன செய்யணும்? நம்பணும். இல்ல. நான் நல்லவனா மாறிட்டு வர்றேன். நான் கிரியை செஞ்சு நீதியாக போறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க கிரியை செய்யறதுனால நீதி இழக்கவும் முடியும். கடவுள் கொடுக்கிற நீதி கிரியினால கிடையாது, கிருபையினால கொடுக்கிறார். நீதியாக ஈவ கொடுக்கிறாரு. உன் பாவத்த இயேசு மேல சுமத்துனேன். இயேசுவோட நீதிய உனக்கு கொடுத்துட்டேன். நீ வாங்கிக்கிறியா இல்லையா? முதல்ல அப்படின்னு தான் நம்மள பார்த்து கேட்கிறாரு. நான் அந்த 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 தேவ நீதிய வாங்கிக் கொள்கிறேன். இப்ப வாசிங்க புரியும் உங்களுக்கு. வாசிங்க அங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். ரோமர் 5:1. இவ்விதமாக ரோமர் நாம் ம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆ அப்ப முதல் பாயிண்ட் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கபடியால். எத்தன பேர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம் முதல்ல. நீங்க அந்த சிலுவைய நம்பணும். சிலுவையில நம்ம நம்ம நம்முடைய மீது அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்துக்கு நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானப்படி தண்டனை அவர் மேல வந்தது. அவர் பாவமானார். நீதியான நம்பணும். எப்படி? பை ஃபெய்த். பை ஃபெய்த். அவர் குடுக்கிற ஈவ வாங்கிக்கிறணும். நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறணும். அதான் அங்க போட்டிருக்கு. இவ்விதமாக நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோமா? நாம் விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் போட்டிருக்கு. வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீதி வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? சமாதானம் வருகிறது. நீதிக்கும் சமாதானத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அங்க வாசிங்க. ஏசாயா 32:17 வாசிங்க. ஏசாயா 32:17. ஏசாயா 32:17 வாசிங்க. வாசிக்கிறீங்களா? யா. ஆ. ஏசாயா. நீதியின் கிரியையை சமாதானமும், நீதியின் ம். பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆ நல்லா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். நம்ம முதல்ல ஆ தேவ நீதிய பெற்றதுனால, இதெல்லாம் ஒரு டாக்ட்ரின். நான் தேவ நீதிய பெற்றதுனால, தேவனுக்கு எனக்கும் நான் தேவன் ஒப்புரவாக்கப்பட்டதுனால, தேவனுக்கு எனக்கு யுத்தம் இல்லாததுனால, என் அக்கிரமத்த அவர் சுமந்ததுனால, இந்த நிலைய நான் உணர்றேன். நான் நீதின்னு நம்புறேன். அப்படி நம்பும்போது, அது தானா என்ன புரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்த புரொடியூஸ் பண்ணும். எத்தன பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதாவது இப்ப நீங்க ஒரு பிரச்சனைய பத்தி ஒரு செய்திய கேள்விப்படுறீங்க. உங்க இருதயத்துல. என்ன வந்து உடனடியா? பயம் வந்துரும், கஷ்டம் வந்துரும், அழுகை வந்துரும். அது எப்படி வருது? தானா வருதா? என்னத்தையோ கேட்டனால வருது இல்லையா? அதே மாரி பாருங்க. நீதிய பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, நீதிய நீங்க நம்பும்போது தானா சமாதானம் வரும். 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 நீங்க வந்து எதிரான சூழ்நிலை மத்தியில நீங்க வந்து தேவன் என் பட்சமா இருக்காரு. தேவன் என்னோட நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கும் யுத்தம் கிடையாது. அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. அவருடைய சமாதானம் என்னை விட்டு விலகாது. நீங்க அவர் பட்சமா நிக்கும்போது, நீங்க சமாதானமான நிலையில நிற்கும் பொழுது, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம 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 மெயின்டெயின் பண்ண வேண்டியது சமாதானம் தான். பாருங்க நெறைய பேர் உங்கள வேணுக்குன்னே சமாதான இடத்த கொண்டு போவாங்க. தவறா எடுத்துக்கிறாதீங்க. உங்க குடும்பத்தில கூட பாருங்க, உங்க குடும்பத்தில, உங்க வேலையில, அ உங்களோட சமாதானத்த விட்டு வெளிய கொண்டு வர பார்ப்பாங்க. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அன்புக்குரியவர்கள் தான். ஆனா நம்ம நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க ஒண்ணு சொல்ட்டாங்களே, அவங்க ஒண்ணு சொல்ட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நீங்க நம்ம அந்த 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 எல்லைய விட்டு வெளிய வரக்கூடாது. ரொம்ப அந்த பீஸ மெயின்டெயின் பண்ணணும். சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நான் எத மெயின்டெயின் பண்ணேன்? பீஸ மெயின்டெயின் பண்ணேன். அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இருக்கும் பொழுது காரியம் கண்டிப்பா என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். இப்ப அங்க வாசிப்போம். எபிரெயர் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. முதல்ல நீதியில இருந்து தான் சமாதானம் வருதுன்னு காண்பிச்சு முடிச்சு, அப்புறம் பிராக்டிகலா பார்த்து முடிக்க போறோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. எபிரெயர் 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்த வாசிக்கிறேன். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு யாரு? இயேசு பத்தி போட்டிருக்கு. அவர் யாராம்? மெல்கிசேதேக்கு வந்து நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அப்ப இயேசுக்கு 2 பேரு. முதல்ல மெல்கிசேதேக்கு 2 பேரு. 2 ராஜா. என்னவா? நீதியின் ராஜா. அப்புறம் தான் என்ன ராஜா? சமாதானத்தின் ராஜா. அவர் உங்களுக்கு என்ன என்ன கொடுக்கிறாரு? நீதிய கொடுக்கிறாரு. எப்பா உன் பாவத்தெல்லாம் நான் சிலுவையில ஏத்து, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தத்த சிந்தி, நீதிய சம்பாதிச்சு உனக்கு ஈவா குடுக்குறேன். நீ அத வாங்கிக்கோ முதல்ல. அதுக்கப்புறம் என்ன குடுக்குறேன்? சமாதானம் சேர்ந்து வரும் அப்படியே. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீதிக்கும் சமாதானத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. உங்களுக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை இயேசு மேல் வந்தது. உங்களுக்கு தண்டனை இல்லை. உங்களுக்கு சமாதானம். ஆமென். இத நீங்க ஆழமாக நம்ப வேண்டும். இப்ப சில பிராக்டிகலான காரியத்த பார்த்து நம்ம முடிச்சிருவோம். சரியா? இத ஆழமா நம்புங்க. இப்ப சில வசனத்த பார்க்கலாமா? அங்க போங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்த வாசிங்க. யோவான் 14:27. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே நாள்ல அத நம்ம பார்க்க முடியாது. அப்ப ரொம்ப கொழப்புன சமாதானத்தை மாரி ஆயிடும். உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய ம், சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் ம். கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருப்பதாக. ஆ அங்க போட்டிருக்கு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போவது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு எதுக்கு வித்தியாசம்ன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, "என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்." அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆ இந்த ஒரு ஒரு முறை வந்து இயேசு சொல்லுவாரு, "அக்கரைக்கு போவோம் வாருங்கள்" அப்படின்னு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி போகும்போது என்ன வந்துரும்? கடல்ல என்ன வந்துரும்? புயல் வந்துரும், கொந்தளிப்பு வந்துரும். சரியா? இப்ப நம்மளும் ஒரு காரியமா போறோம். இப்படி கொந்தளிப்பு, புயல் வந்தா என்ன செய்வோம்? பதறிருவோம் இல்லையா? எல்லாரும் பதறுறாங்க. ஆனா நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து அந்த படகுல பின்னணியத்துல தலையண வச்சு என்ன பண்ணியிருந்தாராம்? தூங்கிக்கிட்டு இருந்தாராம். இன்னும் இன்னும் கவனிச்சீங்கன்னா, அது கடல் கொந்தளிக்குது. படகு அமலத்தக்கதா தண்ணி உள்ள பார்க்குற மாரி இருக்குது. ஆனா அந்த கடல் அலையும், அந்த சத்தமும் இயேசு என்ன செய்யல? எழுப்பவே இல்ல. கடைசியில இயேசு எழுப்புனது யாரு?
சொல்லுங்க. இயேசு டிசிபிள்ஸ். எழுப்புனது யார்? டிசைபிள்ஸ். சீசர்கள். சீசர்கள்லாம் என்ன பண்றாங்க? அவர பிடிச்சு உலுக்கி, போதகரே நாங்கள் மடிகிறவங்களுக்கு கவலை இல்லையான்னு எழுப்புறாங்க. எந்த புயலும், எந்த தண்ணியும், எந்த கடலும் அவர் என்ன செய்யல எழுப்பல. அவர் தலையணை வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. எத்தன பேர் பிரைஸ் லார்ட் ஆமென் சொல்றீங்க? இதுதான் இயேசுவின் சமாதானம். அருமையானவர்களே, ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? லைஃப்ல நம்ம சில வேலைகள கடந்து வர்றோம். இந்த சூழ்நிலை எப்படி முடிய போகுது? இன்னும் இது நடக்கல, இது கிடைக்கல நம்ம யோசிக்கிறோம். ஆனா முதல்ல சமாதானத்த மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா, கஷ்டமான காரியத்த நாம பண்ண முடியாது. கர்த்தர் தான் பண்ண போகுதாம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உள்ள போட் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப இன்னொன்னு சொல்றாரு, அந்த சமாதானத்த உனக்கு நான் தர்றேன். அதான் என்ன சொல்றாரு? சூழ்நிலை எதிரா இருந்தா சூழ்நிலை எதிரா இருந்தா கூட உன்னால சமாதானமா இருக்க முடியும். நம்ம இயேசு குடுக்குற சமாதானம் எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்பதான் நான் சமாதானம் இருப்பேன். அத பத்தி பேசல. சூழ்நிலை எதிரா இருந்தா கூட நான் சமாதானமா இருக்க முடியும். அந்த அந்த அதான் சொல்றாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமல் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆகவே அத அத புரிந்து கொள்ளணும். அ அந்த அது அது அத நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது, பெரிய காரியத்த கர்த்தர் மாற்றுவார். வாசிப்போம். யோவான் 16:33 வாசிங்க. யோவான் 16:33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். உலகத்தில் ம். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன்கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆ பாருங்க, பிரச்சனை பிரச்சனை இருக்காதுன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வருது, இருக்கத்தான் செய்யுது. அது அப்படி இருந்தா கூட, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்னவா இருக்குன்னு கேட்டா, என்ன செய்யணும்? சமாதானத்த மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லுகிறார். சரி, இப்ப ஒரு ஒரு காரியத்த நம்ம பார்ப்போம். எப்படி சமாதானமா இருக்கிறது? ஒரு 2 காரியத்த நான் சொல்றேன். ஆ அதுல முதலாவது காரியம் ரொம்ப முக்கியமானது. 2 காரியத்த நான் சொல்லிர்றேன். சொல்லிட்டு நம்ம முடிச்சுருவோம். சரியா? ஆம். அதுல ஆ யோசித்து பாருங்களேன் நீங்க. நமக்கு எப்ப சமாதானம் கெடுது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நாமாக ஒரு காரியத்த என்ன செஞ்சோம்னா, மனசுல போட்டு கற்பனை பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்பயுமே எப்படி சமாதானம் கெடுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரியம் அப்படி நடந்திருக்காது. அல்லது இன்னும் எப்படி போகுதுன்னு தெரியவே தெரியாது. இன்னும் நம்ம அதுக்காக ஒரு வேளை ஜெபிக்க சொல்லியிருப்போம். ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லது அந்த காரியம் பெரிய நன்மையா முடிய போகுது. நெறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு காரியத்த இமேஜின் பண்ணி, அத என்ன செஞ்சுட்டே இருப்போம். அத போட்டு சிந்தித்துக் கொண்டு இருப்போம். முக்கியமாக இங்க தான் என்ன செய்யுது? பிரச்சனையே வருது. அதனால ரொம்ப முக்கியம். அங்க வாசிங்க. ஆ ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்த வாசிங்க. ரோமர் 8:6. முதல்ல அத வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 8:6. என்ன போட்டிருக்குது? மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் ம். சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, நல்லா கவனிச்சீங்களா? அதாவது யோசித்து பாருங்களேன். அந்த சிந்தைக்கு ஏத்த மாரி காரியம் மாறுது. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். சி மரணமா? சமாதானமா? ஜீவனா? மரணமான்றத டிசைட் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சிந்தை. அப்போ உங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை இருக்கும்போது மாமிச சிந்தை இருக்குதா? இல்ல இல்ல ஆவியின் சிந்தை இருக்குதா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரங்கள்ல நம்மலாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தா போதும். அப்படியே படபடன்னு வெடவெடத்து டென்ஷன் ஆகி, அப்படியே என்னென்னமோ பேசி, நல்லா நிதானிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம அப்படியே ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் வந்துச்சுன்னா போதும். ஒரு 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 அல்லது ஒரு வேலையில நடந்தா போதும். நம்மளா ரொம்ப இமேஜின் பண்ணி பெருசாக்கிருவோம் அப்படியே. பிரச்சனையே இங்க தான் இருக்குது. நம்ம படுத்து தூங்கும்போது நிம்மதியா தூங்குறதே கிடையாது. கரெக்ட்டா? கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, செய்ய போறாரு, எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. சிந்தனை ஃபுல்லா மாம்ச சிந்தை. நம்மளா போட்டு ரிப்பீட்டடா ஒரு மைண்ட் கேம் விளையாட விடுறான் பாருங்க பிசாசு.
உதாரணத்துக்கு ஒருத்தன் நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டான். அவன பத்தி சிந்திச்சே இருப்போம். மைண்ட்ல யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்கள போட்டு. பிரச்சனை அதாங்க அருமையானவர்களே. அப்ப சிந்தை வந்து சரியா இல்லன்னா, சமாதானத்த அனுபவிக்க முடியாது. அங்க வாசிப்போம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்யணும்னு போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10, 3, நாங்கள் 4, 5. மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களால் அல்ல. எங்களுடைய ஆ. போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆ சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், அவர் சமாதானத்த கொடுத்துட்டாரு. ஆனா அனுபவிக்க மாட்டேன்றோமே. ஊரெல்லாம் போய் சொல்றோம், "நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார்" அப்படின்ட்டு இவனே இவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா இருக்கு. போகும்போதே ஒரு அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒண்ணே ஒண்ணு. அப்ப பிசாசு வந்து சூழ்நிலைய வச்சு பாருங்க, பேதுரு கூட வந்து தண்ணி மேல நடந்து போகும்போது கடல் அலைய பார்த்து பேசுறான். அப்ப வந்து நம்ம நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், எந்த ஒரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன செய்யணும்? சிறைப்படுத்த வேண்டும். அந்த நம்ம வந்து கர்த்தர் வார்த்தைய சிந்திக்கணும். கர்த்தர் செய்தத சிந்திக்கணும். அந்த எண்ணத்துல வந்து நம்ம தப்பா அனுமதிச்சுட்டு, அது கற்பனையா மாத்திட்டு, அத அரணா மாத்திட்டு, அதையே சிந்திச்சு கொண்டு இருப்போமானால், சமாதானத்த அனுபவிக்க முடியாது. இந்த மனதினுடைய சிந்தைக்கும், சமாதானத்த அனுபவிக்கிறோமா இல்லையா என்பதற்கு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அது ஆவின் சிந்தையா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு ஒரு சிந்தனை, ஒரு மேட்டிமை, ஒரு இமேஜினேஷன், ஒரு தர்க்கம் வரும் பொழுது, அத என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த சிறைப்படுத்தலா இருக்க வேண்டும். எந்த ஒரு எண்ணத்தையும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலா இருக்க வேண்டும். இப்ப கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். அப்ப நீங்க யோசிக்கணும். இது இது சரிதானா? இத நான் சிந்திக்க மாட்டேன் இனிமேலு. அப்படின்னு நாம என்ன செய்யணும்? நாம தான் தள்ளணும். இத பழக்கப்படுத்தணும். கொண்டு வரணும். நீங்க எபேசியர்ல வாசித்து பாருங்க. முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு யாரும் நம்ம ச கத்தி எடுத்துட்டு சண்டை போட போறதே கிடையாது. நம்ம யுத்தம் வந்து மாம்சத்தோட கிடையாது. ஆவியோடு. போட்டிருக்குல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், அ ஆம இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும், வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம சண்டை வந்து இங்க கிடையவே கிடையாது. மாம்சமே கிடையாது. மாம்ச சண்டையே கிடையாது. அப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஆவியோட சண்டை போட போறதும் கிடையாது. என்ன செய்ய போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இயேசு சம்பாதிச்சு கொடுத்த சமாதானத்த நிக்கணும். பாருங்க இந்த இந்த மல்யுத்தம் கேட்டிருக்கீங்களா? மல்யுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்யுத்தம். பெரிய 2 பேரும் குண்டா இருப்பாங்க. அதுல என்ன சண்டைன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கிறது கிடையாது. அந்த ரவுண்ட விட்டு வெளிய தள்ளணும். பிசாசு செய்யற காரியம் எப்படியாவது இவன இந்த இந்த சமாதான நிலையிலிருந்து தள்ளி விடணும் வெளிய. சமாதானத்த கெடுத்துட்டா நம்ம உள்ள போயிரலாம். சமாதானத்த உள்ள இருக்கிற வரைக்கும் பெரிய பாதுகாவல். அப்ப நாம வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்த கர்த்தர் செய்வாரு. வேலைய கர்த்தர் வாங்கி தருவாரு. காரியத்த மாற்றுவாரு. தயவ உண்டாக்கி தருவாரு. வெளிய நம்மால செய்ய முடியாதெல்லாம் அவரு செய்வார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். கர்த்தர் எனக்காக முன்பாக போவார். நான் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நான் வந்து நான் வந்து பயப்பட மாட்டேன். ஆமென். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்படின்னு நாம எங்க இப்படி யுத்தம் பண்ணணும். இந்த சர்க்கிள்ல இருந்து இப்படி யுத்தம் பண்ணணும். நான் வந்து சமாதானத்தை இழக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னபடி செய்வார். வாக்கு பண்ணபடி செய்வார். அப்படின்னு நாம என்ன செய்யணும்? இந்த யுத்தத்த பண்ணணும். நாம போய் மானசீகமா செய்யக்கூடாது. யுத்தம் மண்டையில நடக்குது பாருங்க. சரியா? அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கடுத்து அங்க வாசிப்போம். அ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல போங்க. அங்கேயும் வாசிப்பேன். முடிக்க போறோம். 3 வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதுல வந்து ஆ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நான் 6ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். வாசி அடுத்து வாசிங்க. அப்பொழுது எல்லா அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க நமக்கு சமாதானம் இல்லாம போது ஏன் தெரியுமா காரணம்? ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நெறைய விஷயத்த. ஒரு சில பேருக்கு இந்த டாக்டர் படிச்ச நர்ஸ் படிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா போதும் அவ்வளவுதான். இது வந்து இது ஆனா இது ஆயிரும். அப்படி ஆகப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? நெறைய தெரியும்.
நம்ம ரொம்ப அறிவான நினைச்சோம்னா, ரொம்ப வந்து எப்படி சொல்றது? அ அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. நம்முடைய சுய சுய புத்திய யூஸ் பண்ணி சிந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, அறிவுபூர்வமா யோசிக்கும்போது, அங்க வந்து கர்த்தரே இல்ல. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். கர்த்தர் ஒண்ண சொல்றாரு. அவர் சொல்றாரு, "நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. அத அத குறித்து என்கிட்ட என் மேல பாரத்த போடு. உன் வெயிட்ட ஃபுல்லா என் மேல வையி. ஜெபம் பண்ணு. எனக்கு தெரியப்படுத்து." "இல்ல ஆண்டவரே, அது அப்படி இருக்கு. இது இப்படி இருக்கு. இது இப்படியா இருந்தா அப்படி ஆயிருமாமா? இப்படி போயிருமாமா?" "இல்ல, இல்ல. இப்போ ஒண்ணு செய். நீ ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணு அப்படின்னா, நான் ஒண்ணு செய்றேன். எல்லா புத்திக்கும் மேலாத தேவ சமாதானம் உன்ன ஆளுகை செய்யும்." பாருங்க, சமாதானம்ன்றதே வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாற்பட்டது. இட் சர்பாசஸ் ஆல் த அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கு. இது வந்து அந்த ஏன்னா புரிந்து கொள்ள முயற்சித்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? சமாதானமா இருக்க முடியாது. நீங்க அத ஒண்ணொண்ணையும் புரிஞ்சுகிட்டு, இல்ல இது பிரச்சனையா தான் முடிய போகுது. இது இப்படிதான் இருக்குது. பயங்கரமா இருக்காக்கும். இவரே சண்டை போட்டாராக்கும். அப்படி இப்படின்னு போனீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தேவ சமாதானம் என்ன செய்யுது? நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன செய்யுது கேட்டா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தாண்டி ஒரு தேவ சமாதானம் வருது. அதையே வந்து தாண்டிருது. பெரிய பிரச்சனையா இருக்காது நிம்மதியா தூங்குறீங்க. நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆமென். ஹalleluya. ஆமா இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தெரியல. அது அந்த பிரச்சனை இருக்குது தான். ஆனா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஆளு செய்யறான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ஆமென். ஹalleluya. அங்க போட்டிருக்கு வாசிங்க 8ஆம் வசனத்த வாசிங்க. கடைசியாக சகோதரரே வாசிங்க. அதான் 8ஆம் வசனத்த வாசிங்க. 8, கடைசியாக 9. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் ம். எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்து 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும், அடைந்தும், கேட்டும், கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆ பிரைஸ் தி லார்ட். ஆமென். முதல்ல சமாதானம் வருதாம். இப்ப சமாதானத்தேவன் கூட இருக்கிறாராம். எப்பன்னு கேட்டா, நீங்க வந்து என்ன செய்யுங்க? எல்லாமே சிந்திக்கிறது தான். உண்மையில் எவைகளோ, கற்புள்ள எவைகளோ பாருங்க சில நேரம் நம்ம சிந்திக்கிறது உண்மையாவே இருக்காது. எது உண்மை, எது கற்புள்ளது இந்த நெறைய லிஸ்ட் போட்டு எது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இதையே சிந்திச்சுக் கொண்டிருங்க. நான் சொன்னபடி செய்யுங்க. அப்ப யார் இருப்பா கூட இருப்பாங்கடா? சமாதான தேவன் உங்களுக்கு கூட இருப்பார். ஆமென். ஹalleluya. ஆ உங்கள உங்கள சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆ ஒரு டார்மென்ட் ஒரு டார்ச்சர் மாரி இருக்குது உங்களுக்கு மைண்டுக்குள்ள. நான் சொல்றேன் விடுதலை உண்டாகுது இயேசு நாமத்தினால. உங்க வெயிட் எல்லாம் தூக்கி அப்பா மேல இயேசு மேல சுமந்துருங்க. அவர் மேல எறிங்க. அவர் உங்கள விசாரிக்கிறா இருக்கிறபடியால கவலையில அவர் வைத்து விடுங்க போட்டு. அவர நோக்கி ஜெபம் பண்ணுங்க. விட்டுருங்க. புரிந்து கொள்ள முயற்சிக்காதீங்க. நீங்க வசனத்த சிந்திங்க. எண்ணத்த சிறைப்படுத்துங்க. நீங்களா யூகிக்காதீங்க. நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. சமாதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. உள்ளான நிலை. பீஸா அந்த அந்த ஒரு நிலைய மெயின்டெயின் பண்ணுங்க. கடைசி 2 வசனத்த வாசித்து முடிப்போம். அங்க போங்க. யோவான் 20:19. யோவான் 20:19. யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் உண்டாயிருக்கும்போது உங்களுக்கு நான் இத சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிலுவைக்கு போயிட்டாரு. அங்க சமாதானத்த சம்பாரிச்சுட்டாரு. எந்திரிச்ச உடனே முதல்ல சீடரை சந்திக்கும்போது சொல்லுகிற முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, அங்க போட்டிருக்கு, சீசர்கள் கூடின இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், வீட்டில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை சந்திக்கும்போது சொல்லுகிற முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க. பக்கத்துல உங்களுக்கு சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். திரும்ப வாசிங்க. அ அங்க அதே அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்த வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது.
அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசு வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன கேட்டா, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். இந்த வேளையில கூட உயிர்த்தெழுந்த இயேசு உங்க மத்தியில இருக்கிறாரு. அவர் உங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? சீசர்களை அனுப்பும்போது அவர் சொல்லி அனுப்புவாரு. நீங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அந்த வீட்டுக்கு என்ன செய்யுங்க? சமாதானம், சமாதானம் சொல்லுங்கள். அந்த வீட்ல ஒருவேளை சமாதானத்துக்கு பாத்திரவாரன் இருந்தான்னா என்ன செய்யும்? அந்த சமாதானம் கூட தங்கும். அப்படின்னு என்ன செஞ்ச வந்துரும் போட்டிருக்கு பைபிள்ல. பாருங்க, இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன்றது ஒரு ஒரு பணத்த கண்ணால கொடுக்குறேன். இயேசு சொல்றாரு, 10,000த்த விட, 1,00,000த்த விட, எதையும் விட ரொம்ப விலையேறப்பட்டது சமாதானம். அந்த சமாதானம் என்ன செய்யுதாம்? அது அது ஒரு பொருள் மாரி சொன்ன உடனே போகுதாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதா என்று சொல்லுங்கள் போட்டிருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். எத்தன பேர் ரிசீவ் பண்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரிசீவ் பண்றீங்களா? நான் சொல்றேன், அப்படி ரிசீவ் பண்ணா அது உங்களோட அப்படி தங்கும் இயேசு நாமத்தினால. உங்களுக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை இயேசு மேல் வந்தது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ காட் பிளஸ். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சமாதானம். ஹalleluya. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம அநேக நேரத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துறது இல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சமாதானத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏசப்பா பண்ற ஃபர்ஸ்ட் மிராக்கல்ல ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து திராட்சரசம் குறைவு ஏற்படுது. என்ன பண்றாங்க? அவருக்கு தெரியப்படுத்துறாங்க. அவருக்கு தெரியப்படுத்தின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இன்னொன்னு ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்தினு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒண்ணு அப்படியே நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணும். ஓகே, ஏசப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம சொல்றது யாரு? ஏசப்பா கிட்ட. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்போட பையன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டிங். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவன் ஒரு பெரிய மில்லியனியர் அவன். ஓகே, அவனுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, எங்க அப்பா யாரு? ஓகே, இந்த யுஎஸோட பிரசிடென்ட். யுஎஸ்க்கு மட்டும் இல்ல, உலகமே பயப்படுறது எங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. நான் சொல்றேங்க, அத காட்டிலுங்க நம்மளுடைய ஏசப்பா வந்து எப்பேர்ப்பட்டவங்க, நம்மள உண்டாக்கினவர், நம்மள வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தவங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நம்ம சமாதானம் ஆயிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்றது? லாஸ்ட் ஒரு 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 1 வீக்கா வந்து இந்த வசனம், இந்த சமாதானம் இத குறிச்சு என் கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. அதாவது அதாவது வசனத்தையும் சரி, இந்த விஷயத்தையும் சரி சொல்லி 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 பேசுகிறாரு. இன்னைக்கு ஆணித்தரமாக ஓகே அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன். இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் இயேசு பேசுறது. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்காரு. நம்ம எத குறித்து நம்ம வந்து தியானித்துக் கொண்டிருக்கோமோ, எதுக்காக நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்கோமோ, எதற்காக எந்த ஒரு வார்த்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, அந்த வார்த்தைய அவர் குடுக்குறார்ல. அதுதான் ஆண்டவர் பேசுறது. அத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சமாதானத்தோட எனக்கு உண்மையாவேங்க என்னோட எனக்குள்ளாக ஒரு ஒரு சந்தோஷம். எனக்குள்ளாக அப்படியே வந்து ஒரு சந்தோஷம் போகுது அப்படின்னா, ஆட நம்ம ஏசப்பா கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. எப்படி இதனால தான் நான் சொல்றேன் பாருங்களேன். நான் முதல்ல வந்து இந்த இந்துல வந்து ரட்சிக்கப்பட்ட முதல்ல நான் அங்கங்க சொன்ன ஒரு காரணம் தெரியுமா? இயேசு பேசுகிற தெய்வம். அவரு பேசாத கல்லும் மண்ணும் இல்ல. அவரு பேசுகிற தெய்வம். அவர் நம்மளோட கூட பேசிக் கொண்டிருக்கார் அந்த நாள்ல. இந்த நாள்ல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். சமாதானத்தின் தேவன். சமாதான புறாவை போல கண்களை உடையவர். சமாதான பிரபுன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். அந்த தேவன் நம்மளோட இருதயத்துலங்க. நீ நம்ம கேட்டது போலங்க. உலகம் தரும் சமாதானம் இல்லங்க. அவருடைய சமாதானத்தையே நமக்கு குடுத்திருக்காரு. இப்போ நமக்கு அவர் குடுத்திருக்காருல்ல. ஓகே. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீஷர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து மீனையும், அப்பத்தையும் வாங்கி வந்து வந்து அப்படியே 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. இப்ப மீதி வந்து அப்படி அது என்ன பண்றாங்க முதல்ல அது ஆண்டவர் வந்து ஆசீர்வச்சு பிதா கிட்ட ஃபர்ஸ்ட் காமிக்கிறாரு. ஆசீர்வச்சு குடுக்குறாரு. குடுத்த உடனே சீஷர்கள் அவங்க கிட்டயே வச்சுக்கிட்டாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லார்கிட்டயும் குடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியே இப்போ சமாதானத்த நம்ம வாங்கிட்டோம்ல. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு சமாதானம், எனக்கு சமாதானம். அவனுக்கு அப்படி இல்ல. நம்ம குடுக்க, 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 குடுக்க நமக்கு சொரந்து கொண்டே இருக்குங்க அந்த சமாதானம்.
அல்லேலூயா. அப்பேற்பட்ட சமாதானத்தை இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கார். இந்த நாள் நம்மளோட கூட பேசுங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. அப்பா நீங்க பேசிக் கொண்டிருக்கிற காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா சமாதானம் என்கிற ஆயுதத்தை எங்க கையில நீங்க கொடுத்திருக்கீங்க கர்த்தராஜா. ஓ ஹalleluya ஹalleluya. இந்த ஆயுதத்தை நாங்க தேவையில்லாத காரியத்துல யூஸ் பண்ண தேவையில்ல ராஜா. எங்களுடைய சிந்தைய ஹalleluya ஹalleluya நமக்குள்ளாக ஒரு சேஞ்சுங்க. லாஸ்ட் வீக் கூட நம்ம கேட்ட மெசேஜ் என்ன கேட்டோம்? நமக்குள்ளாக ஒரு சேஞ்ச்ல இந்த நாள்ல மறுபடியுமாக நமக்குள்ளாகங்க அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிளைண்ட் cannot லீட் another blind. நம்மள ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்திற்காக நம்மளை அழைத்திருக்காருங்க. அப்ப நமக்குள்ளாக அந்த சமாதானம் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த சமாதானத்தை கொண்டு போக முடியும். ஹalleluya ஹalleluya. அப்பா நீங்க கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி. இந்த நாள்ல விசேஷமாக கர்த்தராஜா நாங்க ஒரு சிறு கூட்டம் தான்பா. ஆனாலும் பேசுகிறவர் நீராக இருப்பதனால கர்த்தராஜா ஹalleluya நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தராஜா. அப்பா எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தராஜா. அப்பா எங்களுடைய சிந்தையில சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தராஜா. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்கிறோம். எங்களால முடியாது ராஜா. ஆனா உம்மால உம் நிமித்தம் நாங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அதனால நாங்க அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அப்பா விசேஷமாக நாங்க ஒருமனப்பட்டு பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா அப்பா இந்த மீட்டிங் அப்பா ஆசீர்வதிக்கும்படி ராஜா. அப்பா எங்களோடு கூட பேசும்படியாக ராஜா. அப்பா பாஸ்டர் நீங்க கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம் ராஜா. அறிக்கை செய்கிறோம் கர்த்தராஜா. பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. சபையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. அந்த சமாதானத்தின் பெருக்கத்தை அப்பா அந்த வருகிற நாட்கள்ல காணும்படியாக பண்ணுங்க ராஜா. ஒரு எழுப்புதல் அப்பா அந்த இடத்துல உண்டாகட்டும் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாகட்டும் கர்த்தராஜா. இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்பா அநேக பேர் கேள்விப்படும் போது கர்த்தராஜா அப்பா ஓ இங்க போனா சமாதானம் இருக்கலாமே, ஓ இங்க போனா ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஓடி வரக்கூடிய ராஜா ஒரு சமாதானத்தின் கர்த்தர் ராஜா ஒரு நிழலாக கர்த்தர் ராஜா. அப்பா இவங்களோட சபையை நீங்க அப்பா வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இணைய முடியாமல் போன ஒவ்வொரு ராஜா அப்பா விசேஷமாக இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம போன எங்கள் சகோதர சகோதரர்கள் நினைக்கிறோம் கர்த்தர் ராஜா. அவங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. அவங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க ராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை உமது அப்பா வருகை தாமதிக்குமானால் கர்த்தராஜா அப்பா கர்த்தராஜா உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வழி நடத்தட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றாக இணைந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹalleluya. praise lord praise lord. இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி. பாஸ்டர் thank you so much. பாஸ்டர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா என்னோட கூட பயங்கரமா ஆண்டவர் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 வீக் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரியத்தை குறிச்சு ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர்.